லைஃப் அஸ்ட்ராலஜி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடத்தில் தேவர்களோட குருவாக கருதப்படுவர் தான் குரு பகவான். ரொம்ப மங்களகரமான கிரகமான குரு தனுசு மற்றும் மீன ராசிக்காரவங்களோட அதிபதியாக இருக்கிறாங்க. இந்த குரு பகவான் ஒவ்வொரு ஆண்டு ராசியை மாற்றுவார். அப்படி மாற்றும்போது அதன் தாக்கம் அனைத்து ராசிகளுக்குமே காணப்படுங்க. தற்போது குரு பகவான் ரிஷப ராசியில் பயணித்து வராரு. அதுவும் வக்ர நிலையில் பயணித்து வராரு. இந்த நிலையில் 2025ஆம் ஆண்டில் பிப்ரவரி 4ஆம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து நேர் பாதையில் பயணிக்கவும் உள்ளார். இதனால் குரு வக்ர நிவர்த்தி அடைவதனால அதன் தாக்கம் பார்த்திங்கன்னா அனைத்து ராசிகளுக்குமே காணப்படுங்க. குறிப்பாக சில ராசிக்காரவங்க நல்ல நிதி ஆதாயங்களை பெறுவதோடு மகத்தான வெற்றியையும் பெற்றுள்ளாங்க. இப்போது குரு வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால எந்த ராசிக்காரவங்களோட அதிர்ஷ்டம் பிரகாசிக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. நீங்கள் இதான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. முதல் ராசிக்காரவங்க மேச ராசிக்காரவங்க. மேச ராசியில் 2வது வீட்டில் குரு வக்ர நிவர்த்தி அடைய உள்ளார். இதனால் இந்த ராசிக்காரவங்களோட வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். தூங்கி கொண்டிருந்த அதிர்ஷ்டம் பிரகாசிக்கும். திடீர் நிதி ஆதாயங்கள் கிடைக்கும். பணிபுரிகிறவங்க நிறைய நன்மைகளை பெறுவாங்க. சிலருக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வலுவான வாய்ப்பு இருக்குங்க. நிதிநிலை சிறப்பாக இருக்குது. குடும்பத்தாரோட நல்ல பொழுதை கழிக்கும் வாய்ப்பும் கிடைக்கும். பல வழிகளில் இருந்து பணம் தேடி வரும். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசியில் 9வது வீட்டில் குரு வக்ர நிவர்த்தி அடைய உள்ளார். இதனால் இந்த ராசிக்காரவங்க பலவிதமான நன்மைகளையும் பெறுவாங்க. தொழில் ரீதியாக சிறப்பாக இருக்கும். வியாபாரிகளுக்கு நிறைய லாபம் கிடைக்கும். பணியிடத்தில் உங்களோட திட்டங்கள் நல்ல வெற்றியையும் பெறுங்க. திடீர் நிதி ஆதாயங்கள் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. ஒவ்வொரு வேலையிலும் வெற்றிகள் கிடைக்கும். காதல் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க. 3வது ராசிக்காரவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா விருச்சிக ராசிக்காரவங்க. விருச்சிக ராசியில் 7வது வீட்டில் குரு வக்ர நிவர்த்தி அடைய உள்ளார். இதனால் அனைத்து துறையிலும் மகத்தான வெற்றி கிடைப்பதோடு நிறைய நிதி ஆதாயங்களும் கிடைக்கும். நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள வேலைகள் வெற்றிகரமாக முடிவடையும். பணியிடத்தில் உடன் வேலை செய்வோரோட முழு ஆதரவு கிடைக்கும். வணிகர்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கும். நிதிநிலை சிறப்பாக இருக்கும். நல்ல நிதி ஆதாயம் கிடைக்கும். பரம்பரை சொத்துக்கள் கிடைக்கும். காதல் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.